எப்படி நான் ஆண்டவரை ஆனர் பண்ணுறேன்? நம்ம வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யூ கேன் ஆனர் காட் வித் தீஸ் 3 திங்ஸ். நம்பர் 1, பைபிளில் பார்க்குறோம் டைதிங்ஸ், இல்லைன்னா வித் ப்ரொபோர்ஷன் டு யுவர் இன்கம். உன் வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷனை கர்த்தருக்கு என்று எடுத்து கொடுப்பு. ஆனால் வேதாகமத்தில் உள்ள ஒரு பழக்கம் 10ல் 1, அது ஆண்டவரை கனப்படுத்துறது. 2வது முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அதை கர்த்தருக்கென்று எடுத்து வைக்கிறது. நம்ம வீட்டிலே வழக்கங்கள் உண்டு. பிள்ளைக்கு கல்யாண கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அநேக குடும்பங்கள் போது எல்லா குடும்பங்கள்லையும் முதல் கார்டு பாஸ்டர் கொண்டு கொடுக்கணும், ஊழியர் கொண்டு. ஒரு வாகனம் வாங்குறோம், முதலாவது கோயிலுக்கு ஓட்டும், நேராக கோயிலேருந்து ஜெபம் பண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி நம்ம கர்த்தருடைய காரியங்களை ஃபஸ்ட்டுன்னு வைக்கணும். அது நமக்கு இயற்கையாக உள்ள ஒரு சுபாவம். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலையும் எதை நீ ஃபஸ்ட்டு நினைக்கிறியோ அதை கர்த்தருக்கு பிரித்து வைப்பது அவரை கனம் பண்ணுவது. ஏன் ஃபஸ்ட் இன்விடேஷன் பாஸ்டர் கொண்டு கொடுக்கணும்? ஒரு ஊழியக்காரனை, தேவ மனுஷனை கனப்படுத்து. ஃபஸ்ட் இன்விடேஷன் கர்த்தர் கொடுக்குற மாதிரி கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரத்தை கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கணும். அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இது ஏற்க தானே. நம்பர் 1 டைதிங், ஒரு போர்ஷன். நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். நம்பர் 3 உங்களுடைய அற்பிதங்கள், ஆஃபரிங்ஸ். போன வாரம் அந்த சொல்லு பார்த்து, அற்பிதம், நல்ல அருமையான தமிழ் சொல். எசேக்கியேலில் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தருக்குரியதாக்கு, நம்முடையவைகளை கர்த்தருக்குரியதாக்குவது. ஒரு பிறந்தநாள் வருது, ஒரு ஸ்தோத்திர காணிக்கை, ஒரு உற்சாக காணிக்கை, பிரியமானவர்களே ஒரு பொருத்தனை காணிக்கை, இப்படி கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக ஒரு ஆஃபரிங். ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிட்ட ஆஃபர், ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஆஃபரிங், கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்தோத்திர பலி, சமாதான பலி, பொருத்தனை பலி, இப்படி 3 விதத்தில் கர்த்தரை கனம் பண்ணுறோம்.